இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாவாவில் பைனரி சர்ச் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று டிக்ளேர் பண்ணிங்க. அந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்து நம்ம பைனரி சர்ச்சில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட்டு பைனரி சர்ச், அது உள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது அரேவோட லென்த்து, அப்புறம் வந்து எந்த வேல்யூ வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இந்த பேராமீட்டர்ஸில் கொடுத்துக்கணும். ஸோ இன்ட்டு ஏன்றது தான் வந்து அரே இன்ட்டு பிகினிங்கும் எண்டும் வந்து வேணும். ஏன்னா லீனியர் சர்ச்னால் நம்ம வந்து இது எதுவுமே இல்லாமல் வந்து 1 by 1 சர்ச் பண்ணிடலாம். பட் வந்து பைனரி சர்ச்னால் பிகினிங் எலமெண்ட்டும் எண்ட் எலமெண்ட்டும் வேணும். ஸோ இன்ட்டு பிகினிங் இன்ட்டு எண்டு, அதுக்கப்புறம் இன்ட்டு வேல்யூ, எந்த வேல்யூவை சர்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெத்தட்குள்ளே வந்து ஒரு மிடில் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து பைனரி சர்ச்சில் மிடில் எலமெண்ட்டை தேவை, அதை வச்சு தான் நம்ம சர்ச் பண்ண முடியும். அதனால் இன்ட்டு மிட்டோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா எண்டோட வேல்யூவும் பிகினிங்கோட வேல்யூவும் வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். எண்டோட வேல்யூ வந்து பிகினிங்கை விட பெருசாக இருந்துச்சுன்னா மிடில் இஸ் ஈக்குவல் டு பிகினிங் ப்ளஸ் என் டிவைடட் பை 2. அதுதான் வந்து மிடிலோட வேல்யூவாக வரும். எண்டோட வேல்யூ பெருசாக இருந்தால் தான் பிகினிங் ப்ளஸ் என் டிவைடட் பை 2, அதுதான் வந்து மிட்டோட வேல்யூ. அதுக்கு அடுத்தது அது உள்ளே ஒரு இஃப் லூப் க்ரியேட் பண்ணுங்கள். இஃப் ஏ ஆஃப் விச் இஸ் ஏனா என்னென்னா வந்து அதான் அரே ஆஃப் மிடில் எலமெண்ட் ஈக்குவல் டு வேல்யூனா இங்கே என்னென்னா நம்ம வந்து சர்ச் பண்ணுற எலமெண்ட், அதாவது மிடில் எலமெண்ட்டை சர்ச் பண்ணுற எலமெண்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல நம்மளோட வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம சர்ச் பண்ண வந்த எலமெண்ட் கிடச்சிரும். அதனால் வந்து ரிட்டன் மிட் ப்ளஸ் ஒன் அதோட பொசிஷன் வந்து ரிட்டன் பண்ணும். அப்படி இல்லை அந்த இடத்துல கிடைக்கல, ஏ ஆஃப் மிடில் வேல்யூ வந்து நம்ம சர்ச் பண்ண போகிற வேலை விட கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் போடுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. எல்ஸ் இஃப் ஏ ஆஃப் மிட் இஸ் லெஸ் தென் அதான் லெஸ் தென் சிம்பிள். மிடில் எலமெண்ட் வந்து வேல்யூவோட லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து 20ன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட மிடில் எலமெண்ட் வந்து 13 இருந்ததுன்னா 20 வந்து 13 விட பெருசாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணுற எலமெண்ட் பெருசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ வந்து திருப்பியும் நம்ம பைனரி சர்ச் அப்படின்ற மெத்தடை கால் பண்ண போயிடணும். எப்படி கால் பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிகினிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த பிகினிங்கிற இடத்துல வந்து மிடில் வேல்யூ வந்து பிகினிங்காக வச்சிடணும். அதான் மிட் ப்ளஸ் ஒன்ன்றது வந்து மிடில் வேல்யூவோட பொசிஷன். மிட் ப்ளஸ் ஒன்னை வந்து பிகினிங்காக வச்சுட்டு இப்போ எண்டை வந்து எண்டாகவே வச்சிடணும். அதான் இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து மிடிலை விட பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிடில்லேருந்து ரைட் சைடு வந்துடணும். இப்போ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். மிட் ப்ளஸ் ஒன்னை வந்து பிகினிங்காக கொடுத்துட்டு எண்டை போட்டு அப்புறம் வேல்யூ போட்டுருணும். அப்படி இல்லை நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் வந்து மிட்டை விட கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்துடணும். அதை தான் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் போனோம் பாருங்கள். ரிட்டன் பைனரி சர்ச் பிகினிங் அப்படியே இருக்கும், எண்டு மட்டும் மைனஸ் ஆகிடும். இப்போ வந்து பெருசாக இருந்ததுன்னா பிகினிங் வந்து +1 ஆகும், எண்டு அப்படியே இருக்கும். இல்லை சின்னதாக இருந்ததுன்னா வந்து பிகினிங் அப்படியே இருக்கும், மிட் வந்து மிட் -1 ஆகிடும், வேல்யூ. இதை ரிட்டன் பண்ணோன்னா நம்மளோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடும். அப்புறம் வந்து கடைசியாக இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ட் மெத்தட் கொடுத்துருக்கிறதால we have to return -1. அதோட இந்த ஸ்டாட்டிக் இன்ட் மெத்தடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மெயின் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் args. இந்த மெயின் மெத்தடில் தான் வந்து நம்ம அரேயோட லென்த் எவ்வளோ, அரேயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், மிடில் எலமெண்ட் எது, பிகினிங் எலமெண்ட் எது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து வந்து எந்த வேல்யூ நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மெயின் மெத்தடில் நம்ம வாங்கிக்கலாம். இன்ட்டு என்னன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இந்த இன்ட்டு என் வந்து என்னென்னா மொத்தம் எத்தனை எலமெண்ட் நம்மளோட அரேயில் இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த இன்ட்டு எண்ணில் வாங்கிக்கலாம். அதனால் நம்ம இன்ட்டு என் டிக்ளேர் பண்ணுறோம். system.out.println என்டர் தி டோட்டல் நம்பர், அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த அரேயில் எத்தனை எலமெண்ட் வேணும் அப்படின்றத வந்து யூசர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறோம். ஸோ என்டர் தி டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து நம்ம எப்படி யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறோம்னா ஒரு ஸ்கேனர் கிளாஸ் வச்சு வாங்குவோம். ஜாவாவில் வந்து ஸ்கேனர் கிளாஸ் வச்சு வாங்குவோம். இதுவே நீங்கள் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு வாங்குவோம். இது ஜாவான்றதுனால ஸ்கேனர் ப்ளஸ் எக்ஸ் வந்து ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்புட்டை வாங்க முடியும் யூசர்கிட்ட இருந்து. ஸோ ஸ்கேனர் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in. இந்த ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் எக்ஸை வச்சு நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். அதனால் நமக்கு இப்போ என்ன தேவை, டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தேவை. ஸோ n இஸ் ஈக்குவல் டு x.next int. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம இன்புட் கொடுத்துட முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணி ஆகணும். நம்ம மொத்தம் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம அரேயில் போடணும். ஸோ ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறோம். இன்ட்டு ஏ, நம்மளோட அரே பேர் வந்து ஏ ஈக்குவல் டு நியூ இன்ட்டு, அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வாங்கினோம் பார்த்திங்களா எத்தனை எலமெண்ட்ஸ், அதனால் வந்து நியூ இன்ட் ஆஃப் ப்ராக்கெட்டில் வந்து n போட்டுறோம். n போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து எலமெண்ட்ஸ் வாங்குகிறோம். அதனால் system.out.println என்டர் தி அரே எலமெண்ட்ஸ் வந்து நம்மளை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் யூசரை. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ அரே வந்து எப்படி நீங்கள் வாங்குவீங்கன்னா எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை டைம் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம். அதனால் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் இன்ட் i இஸ் ஈக்குவல் டு 0 அதோட சைஸ் வரைக்கும். இங்கே அதோட சைஸ் என்ன நம்ம கொடுத்துருக்கோம்னா i லெஸ் தென் n தான் சைஸாக கொடுத்துருக்கோம். i லெஸ் தென் n i ++ அது உள்ளே பார்த்தீங்கன்னா a ஆஃப் 0 எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு x.next int. இப்படி கொடுத்தீங்கன்னா வந்து யூசர் வந்து இன்புட் கொடுப்பாங்க. இங்கே வந்து எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள்.
ஓகேவா. அதுக்கடுத்து வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஐ வந்து இப்போ என்ன வரும்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வரும், அடுத்து செகண்ட் டைம் செகண்ட் கொடுக்குற வேல்யூ வரும். இந்த மாதிரி எண் வந்து எத்தனை இப்போ 10 டைம்ஸ் கொடுத்துருந்தோம்னா 10 டைம்ஸ் வந்து ஐ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் வேறு வேல்யூ கொடுக்கறதுக்கு. அதோட இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரேவோட சைஸையும் வாங்கியாச்சு, அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க போகிறோம். அதோட நேம் வந்து நம்ம வேல் அப்படின்ற ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டு வேல். அதுக்கப்புறம் வந்து எந்த எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ண போகிறோமோ அப்படின்றத வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் தி எலமெண்ட் டு பி சர்ச்டு இன் தி அரே. இந்த அரேயில் வந்து எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும்னு யூசர் நினைக்கிறாரோ அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து கொடுக்க சொல்ல போகிறோம். அதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்து வந்து எப்படி இன்புட் வாங்குவோம்னா ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் வச்சு வாங்குவோம். ஸோ வேல் தான் வந்து வேரியபிள் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் எக்ஸ் இஸ் வந்து ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள். வேல் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து யூசர் வந்து கொடுத்துருவார் எந்த இதை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றத கொடுத்து முடித்தோடனே இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே வாங்கியாச்சு, சைஸ் வாங்கியாச்சு, அரே வாங்கியாச்சு, எந்த எலமெண்ட் சர்ச் பண்ண போகிறோன்றதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெத்தடை கால் பண்ண வேண்டியதான். மெத்தடை கால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். வேரியபிள் க்ரியேட் பண்ணியும் நம்ம கால் பண்ணலாம் ஜாவாவில். இன்ட் ஆர்இஎஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு பைனரி சர்ச் அப்படின்ற நம்ம மேலே கொடுத்த ஸ்டாட்டிக் இன்ட் மெத்தடை கால் பண்ணுறேன். கால் பண்ணி நம்ம உள்ள பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஏன்றது வந்து என்னது அரே. அடுத்து வந்து பிகினிங் எலமெண்ட் வந்து ஜீரோ தான் பிகினிங். லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்ம என் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து n-1 தான் லாஸ்ட் எலமெண்ட். அதுக்கடுத்து வேல்யூ வந்து சர்ச் பண்ணுற வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் போடுங்க. இஃப் ஆர்இஎஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வந்து அந்த அரேயில் வந்து எந்த வேல்யூ எதுவுமே இல்லை, ஆர்இஎஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா வந்து என்ன கொடுக்கும்னா எலமெண்ட் இஸ் நாட் இன் தி அரே அப்படின்னு வந்து அது பிரிண்ட் பண்ணிடும். அப்படி இல்லை அங்கே வந்து எலமெண்ட் இருக்குன்னா அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் தட் பர்டிகுலர் பொசிஷன். அந்த பொசிஷனோட அது வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடும். இதுதான் வந்து இந்த ஆர்இஎஸ் அப்படின்ற வேரியபிள் மூலமாக நம்மளோட அவுட்புட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இந்த எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் அட் தட் பர்டிகுலர் பொசிஷன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு ப்ராக்கெட் உள்ள என்ன போட்டிருக்குன்னா எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் அட்டு ஸ்பேஸ் போட்டு ப்ளஸ் போட்டு ஆர்இஎஸ் போட்டு ப்ளஸ் போட்டிருக்கேன். ஆர்இஎஸ் வந்து என்னென்னா அந்த மெத்தடை கால் பண்ணுது இல்லையா. ஆர்இஎஸ் எங்கே இருக்குது, இன்ட் ஆர்இஎஸ் ஈக்குவல் டு பைனரி சர்ச் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுது. அந்த மெத்தடோட அவுட்புட் என்னவோ அந்த அவுட்புட் வந்து இந்த ஆர்இஎஸ் அப்படின்ற பர்டிகுலர் இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எலமெண்ட் இஸ் ப்ரெசென்டட் ஆர்இஎஸ்னால் அந்த பொசிஷன் அந்த நம்பர் வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ எலமெண்ட் இஸ் ப்ரெசென்டட் இப்போ தேர்ட்னா 3 பொசிஷன் ஆஃப் அன் அரே அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் வரும். அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுது. அடுத்து வந்து மெயின் மெத்தடையும் மெயின் கிளாஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கோடை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். நான் ரன் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ரன் பண்ணோன்னே இதை வந்து அவுட்புட் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து அவுட்புட் வந்துச்சு பார்த்தீங்களா. என்டர் தி டோட்டல் நம்பர் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ் எத்தனை வேணும்னு கேட்குது. நான் வந்து 5 கொடுக்குறேன். அடுத்து வந்து அரே எலமெண்ட்ஸ் கேட்குது. நான் ஒரு அரே எலமெண்ட்டாக கொடுக்குறேன். இப்போ 12 கொடுத்தோடனே கீழே 0ன்னு வருது பார்த்தீங்களா. அது வந்து 0th பிளேஸில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். 34 கொடுத்தோடனே 1ன்னு வருதுன்னா அது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. 56 கொடுத்தோடனே 2ன்னு வருதுன்னா அந்த பிளேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட் கொடுத்தோன்னே 78 வந்து சர்ச் பண்ணுறேன்னு கேட்டேன்னா எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் 4th பொசிஷன். பார்த்தா 78 வந்து 4th பொசிஷனில் தான் இருக்குது. அதனால் அவுட்புட் கரெக்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.